Hey guys, நான் வெல்கம் டு சேனல். தமிழக முதலமைச்சர் அவருடைய கீழ் செயல்படக்கூடிய இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதை மறந்துடாம ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நான் முதலே இந்த கேள்வி உங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களை நீங்கள் தான் உங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம் புரியும். மீடியாக்களும் மற்ற சமூக வலைதளங்கள் அவரவர்களுக்கு என்ன தேவை, என்ன இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய விஷயம் இருக்கோ அதை மட்டும் தான் பேசுவாங்க. ஆனால் உண்மைத்தன்மை என்ன என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் நடுநிலையாக நின்று மறந்துடாம செயல்படுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த அரசு சரியில்லை, இந்த அரசுல நிறைய குற்றங்கள் நடக்குது, இந்த அரசை பயங்கரமா விமர்சனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத மக்களாகி அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு புது அரசியலை தான் அவங்க எதிர்கொண்டு இருக்காங்க. அவர்கள் இதுக்கு முன்பு அரசியல் அந்த ஆளுமை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எம்எல்ஏக்களுக்கும் ஒரு சில அமைச்சர்களுக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆண்டாண்டு காலமாக அரசியலில் தொடர்ந்து பயணம் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இன்று தமிழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு 2 நாட்கள் முன்பு ஒரு யூடியூபர் கைது பண்றாங்க. யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் தனது கருத்துக்களை பதிவிட்டதற்காக கைது பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டதுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இங்கே கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் சமூக வலைதளங்களில் அவங்க கருத்துக்களை பதிவிடுறாங்க. அவங்களுக்குலாம் கைது பண்ணால் என்ன ஆகுறது? சமூக வலைதளங்கள்ல தவறான கருத்துக்களை பதிவிடுறதுனால அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்க கைது பண்ணப்படுறாங்க. அப்படி என்ன தவறான ஒரு பதிவிட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் செய்யும் அனைத்தும் பொய் அப்படின்னு ஒரு ஆதாரமற்ற ஒரு செயல்களை ஈடுபட்டதாகவும் காணொலிகள் ஏஐ மூலம் அவர் ரெடி பண்ணி மக்களை இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பும் வீடியோ பதிவிட்டதாக காவல்துறையின் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. அந்த 3 பிரிவின் கீழ் கைது பண்ணி அவர் என்ன பண்ணிருக்கார், போயிட்டு சொந்த சாமியில மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். 40,000 கிட்ட சொந்த சாமியில வீட்டுக்கு வந்துடலாம் போல தெரியுது. ஓகே, அதுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அதை எப்படி நீங்க மாரிதாஸ் அவர்களை கைது பண்ண போச்சு, அவர் கருத்து சுதந்திரத்தை நீங்க பறிக்கிறீங்களா, முதலமைச்சரை பேசினா நீங்க கைது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த போன எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய விரக்தியில கோபத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு எறிவாங்க. அதை தவறுன்னு சொல்லிட்டு அதை போய் கைது பண்ணிடுவாங்க அந்த பார்ட்டி அம்மாவை. இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தவறான பதிவுகளை பதிவிடுறதுனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஓகே, அப்ப நம்ம கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கருத்து சுதந்திரம் பறிக்கப்படவில்லை. நம்ம ஒரு அரசு பண்ற நிகழ்ச்சியும் சரி, அரசு பண்ற செயல்களும் சரி, அது தவறாக இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ஆதாரபூர்வமாக மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கலாம். மக்கள் அதை புரிந்து கொண்டு இந்த அரசு சரியான முறையில் செயல்படுதா, சரியான முறையில் செயல்படுறதையா, நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறா இந்த அரசு அப்படின்றத மக்கள் புரிவாங்க. ஓகே, நம்ம எல்லா விஷயத்தையும் பொறுத்திருந்து என்னென்ன நடக்குது, இனிமேல் என்னென்ன நடக்க போகுது, எத்தனை ஊழல்வாதிகள்லாம் மாட்ட போறாங்க, என்ன தண்டனை வெகு விரைவில் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வரைக்கும் ஒருவர் மீது மிக ஸ்ட்ராங்கா ஒரு வழக்கை தொடர்ந்து இன்னொருவரும் பின்னாடி வந்துட்டே இருக்காரு. ஒரு 23ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும், KN நேரு அவர்கள் தான். அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள், அதை தொடர்ந்து நிறைய இருக்காங்க. இனிமேல் தான் அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் செய்த ஊழல்கள்லாம் படிப்படியாக அடுத்தடுத்த லெவலில் வரும். ஒரு தமிழக முதல்வர்களுக்கு இருக்க ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்றால், இங்கே தவறு யார் செய்தாலும் தவறு தான். எப்படி 1 கோடி கொள்ளையடிச்சாலும் கோடி தான், பல கோடி ரூபா கொள்ளையடிச்சாலும் அது தவறு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கோடியெல்லாம் கொள்ளையடிச்சது அதாவது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன, அவர்களுடைய இருக்கக்கூடிய சொத்துகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்றத வழங்க வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தான் அரசியல் வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து அரசியலுக்காக தன்னுடைய குடும்பத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தை முன்வைத்து தான் அரசியல்ல பயணம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அந்த ஒரு நலத்திட்டங்கள் செய்யாமல் தன்னுடைய குடும்பத்திற்கும் தனக்காகவும் இருக்கிற மக்கள் பணத்தை இங்க நிதியை இங்கிட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப அரசியல் செய்ய வருபவர்கள் எல்லாம் தனக்கு அடுத்த லெவல கொண்டு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அரசியல் பண்ணக்கூடாது. இனிமேல் அரசியல் என்றால் இப்படிதான் செயல்பட வேண்டும். மக்களுக்கு வெளிப்படையாக
எப்படி மக்களுக்கு வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயமும் தெரிய வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி என்ன குற்றம் நடக்குது, என்ன தடை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை மக்களுக்கு வெளியிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகே அம்மா, இதை தொடர்ந்து அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆதி. மறந்துடாம என்ன அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். பாய்.